ஷூட்டிங் வந்தோம். இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைங்க. சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு கொடைக்கானல் வந்தோம். இங்கே வந்தால் என்ன 600 700 சொல்கிறாங்க. அதனால 10 ரூபா கொடுத்து அப்படியே சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம், நானும் ஷூட்டிங் தான் வந்தேன். என்னோட இன்னைக்கு லீவ் விட்டாங்க. சரி சும்மா இருக்க நானும் நண்பர்களாக வந்தோம். அப்படியே பார்த்தோம், உங்களை பார்த்துட்டேன். உங்களை பார்த்து சந்தோஷம். போகும்போது ஃபோன் பண்ணி நல்லா ஒட்டுக்க போகிறாங்க. இப்போ பேசுங்க. ஆனால் நான் நேற்று சேலத்துலேருந்து வந்தேன். நம்ம தான் நேற்று அப்படியா வந்து ஷூட்டிங் வந்து அந்த பார்ட்னர் ஸ்கூலில் வந்து மாதவ கோயிலில் ஷூட்டிங் எடுத்தாங்க. பிரமாண்டமாக இருந்துச்சு. அப்புறம் தமாஷ் நடிகர் வந்தாங்க. அப்புறம் அந்த இதில் விஜய் படத்தில் ஒருத்தர் நடித்தார் போலீஸ் கேரக்டர். எல்லாம் நின்று எல்லாம் ஃப்ரெண்டுங்களோட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். இன்றைக்கி வந்து ஷூட்டிங் இல்லைன்ட்டாங்க. சரி இங்கே என்னாச்சும் வந்து ஃபோட்டோஸில் சுற்றி பார்க்கலான்னு வந்தால் இங்கே போட்டில் போகலான்னு விலை கேட்டால் 300 400 சொல்கிறாங்க. அதான் ஆனை குதிரை விலை சொல்கிறாங்க. என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியலண்ணா. சரி இங்கே வந்தேங்க, இவ்வளோ தூரம் வந்தோமே. இன்றைக்கி ஷூட்டிங்கே இல்லைன்னுட்டாங்க. நாளைக்கு தான் ஷூட்டிங்கிறாங்க. சரி அவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்த்து சுற்றி பார்த்துட்டு டைமும் மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருக்கிற இடத்த என்னாச்சும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு போட்டு போகலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பணம் இல்லையே. அதனால் மக்களெல்லாம் பார்த்து இயற்கையாக நல்லா இருக்குது. இப்போ பிடிச்சி அடுத்து அங்கே போகிறேன். அங்கே வரீங்களா? அங்கே போய் ஜாலியாக டீ போண்டா சூப்பராக இருக்குது. 3 போண்டா 10 ரூபா தான். பரவாயில்லையா? இன்னைக்கு எல்லாம் உங்கள் செலவு தானே. இன்னைக்கு கோச்சிக்காதுண்ணா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு திருப்தி பண்ணிட்டாரு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. அண்ணா நாளைக்கு பாருங்க படம் எடுக்கணும். நான் நடிச்சுட்டேன். செக்கு போய் கடையில் எப்படி மாற்ற முடியும்? பேங்க்ல தான் மாற்ற முடியும். எப்படி செக்கு கடையில் போய் மாட்டுவா? செக்கு இது பண்ணிருக்கியா? செக்கு எப்படி கடையில் மாற்ற முடியும்? செக்கு பேங்க்ல தானே மாற்ற முடியும். பேப்பர் கொடுத்தா பேப்பர் வாங்கிக்கிறானா? என்ன இது என்ன புதுசாக இருக்கு? பேப்பர் கொடுத்தா எவன் பணம் தானே? ஏதோ ஒரு சீட்டில் எழுதி கொடுப்பா அதை போய் வாங்கணுமா? நீ ரொம்ப ஓவரா பண்ற. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்டு ஏமாத்தலாம்னு என்ன போ. எப்படி நீ எப்படி ஆளுக்கு ஒரு பேப்பர் இருந்தா செக்கு அப்படின்னு கொடுக்கலாம் பாக்குறியா? ஓ செக்கெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த கதைலாம் என்கிட்ட விடாதா? எந்த செக்கை வாங்கி கொடுக்குறேன்? உங்க பேர்ல அக்கௌண்ட் இருந்தா ஒரு 500 எடுங்க. ஆளு இப்போ 5 பேர் இருக்கிறோமா, ஆளுக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணுங்க. நாங்கள் சேலத்துலேருந்து வந்து படம் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லாத உட்காந்துருக்குறோம். இன்னமும் சாப்பிடாம உட்காந்துருக்குறோம். எத்தனை மணிக்கு சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு தருவான்னு தெரியல. நீங்கள் ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தீங்களா? இந்த போட்டோஸில் உட்காந்து இதே இருக்கிறத நல்லது பழத்தை தின்னுவிட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக வருவோம். அது எப்படி செக்கு கொடுப்பா? அது செக்கு கொஞ்சம் சொல்லாது, ஒரு வெங்காயம் கொஞ்சம் சொல்லாது. கடையில போய் ஏடா செக்கு கொண்டு வர பாருக்கா, நீரே கேளுக்கா. அவ்வளவு பெரிய அமௌண்ட் எங்களுக்கு தேவையில்ல. பேங்க்ல அக்கௌண்ட் கொடுக்குறாரு. ஒரு 500 ரூபாய் எடுங்க போதும். இன்னைக்கு மனசு திருப்திக்கு ஒரு 500 ரூபாய் எடுங்க. ஆளுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணுங்க போதும்.